வணக்கம். திருப்பரங்குன்றத்தில நடத்தின நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, நீங்க அந்த கேஸ எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட்டுங்க. அது தொல்குடி தமிழ் மக்களினுடைய வழிபாட்டு தலம். அங்க சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, பூதமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தமிழ் கடவுள் முருகன் தான் சொல்றாங்க. அங்க போய் தீபம் ஏத்தக்கூடாது. இது யாரு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை ரைட்ஸ் இருக்குது? ஏங்க பல படையெடுப்புகள் வந்திருக்குங்க தமிழ்நாட்டுல. எத்தனை படையெடுப்பு தெரியுங்களா? பல படையெடுப்புகளை செஞ்சிருக்கோம். அதனால கார்த்திகை தீபம் ஏத்தணும், முருகனை வழிபடணும். அதுக்கு எல்லாரும் மக்களும் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து முருகனை வழிபடணும். தமிழ்நாட்டு மக்கள் முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், எல்லா மதமும் ஒன்றாக தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க ஆங்கிலேயர்கிட்ட போய் கேட்கணும். ஆங்கிலேயருக்கு முன்னாடி யார் படையெடுத்தாங்க தமிழ்நாட்டுல? யார் ஆட்சி இருந்தாங்க? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களுமே முஸ்லீமா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், நாங்க ஒற்றுமையா தான் இருந்தோம்னு சொல்றாங்க. அப்ப பல படையெடுப்புகள்கிட்ட போய் கேட்கணும். நாயக்கர் படையெடுப்புகிட்ட போய் கேட்கணும். ஒற்றுமையா இருந்தோம்னு சொல்றாங்க. அப்படிதான் கேட்கணும். நீங்க எங்க இருந்து கேட்கணும்னா, எந்த பொருளை தொலைச்சதுமோ அந்த தொலைச்ச இடத்துல பொருளை தேடணும். தமிழர்களாக ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒற்றுமையாக இருக்கிற ஃபர்ஸ்ட் யார்? டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், அப்புறம் இஸ்லாமிய முகமதியர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள், நாயக்கர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள். இத்தனை படையெடுப்பு வந்திருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி மதவெறியான இந்த இந்த பிரச்சனைக்கு பிஜேபி தான் காரணம்ன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஒரு அரசியல் மாத்திரம் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் இந்தியான்ற நாடு எப்படி பிரிவினவாச்சு? எப்படி உருவாச்சு? இந்தியான்ற நாடு எப்படி உருவாச்சு? பிஜேபி தான் காரணம். ஏங்க இந்தியா நாடு எப்படி அதாவது சொல்கிறேங்க, இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு முகமது அலி ஜின்னாவின் மூலம் ஒரு மதத்தின் பெயரில் ஒரு நாடு இரண்டு நாடாக துண்டாடப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு பாகிஸ்தான் போயிடுச்சு. பாகிஸ்தான் எப்படி பிரிச்சாங்க? எப்படிங்க பிரிஞ்சாங்க? மதத்தின் அடிப்படையில் தானே பிரிஞ்சு போனாங்க. அப்போ இந்தியா எந்த நாடாக இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியான்ற நாடு என்ன நாடாக இருக்கணும்? பாகிஸ்தான் மதமாக பிரிஞ்சு போயிடுச்சுல, ஒன்று போயிடுச்சுல. முகமது அலி ஜின்னானால பாகிஸ்தான் போயிடுச்சுல. அப்போ இந்தியா எந்த நாடாக இருந்திருக்கணும்? அவன் நீதிபதி இல்லை, அவன் பாஜக கட்சிக்காரன். நீதிபதி அவன் கிடையாது. என்ன அவன் கிடையாது, நீதிபதியே கிடையாது. அவன் ஒன் சைடு. அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து போட்ட ஆர்டர் கரெக்டு தான்றீங்களா? என்ன சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்டர் போட்டான்? சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த கேஸ் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பொதுமக்கள் நம்மளை மாதிரி மக்கள் போட்டிருக்காங்க. அது உண்மைதான். அவன் ஒரு ஜாதி வெறிக்கு பிடிச்சவன். அவன் சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் ஒரு பாப்பார பையன். அவ்வளோதான். அவன் ஒன் சைடு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த தீப ஏற்றுன நடந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம பரம்பரையாக சாமி கும்பிட்டு எந்த மாதிரி பிரச்சனையும் வரல. என்ன இவங்க தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சொன்ன நீதிபதி இவன் தான் பிரச்சனை பண்ணுறான். நம்மளை முஸ்லீமு இந்து எல்லாம் ஒற்றுமையாக தான் அங்கே இருக்கோம். பிரச்சனை பண்ணுறது இவங்க தான். என்ன பிஜேபி தான். முழுக்க ஒரு குழந்தை கூட தெரியும் இவங்க பண்ணுறதுலாம். தமிழ்நாடு எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருந்தது. ஆமாம், எப்பயுமே. இன்றைக்கி அந்த ராஜா காலத்துலேருந்து அக்பர், அப்படி இருந்தால் அக்பரே நம்ம இந்தியா பெரும்பாலும் ஆண்டவரே அக்பர் முஸ்லீம் ராஜா தான். அவர் நினச்சிருந்தாருன்னா எல்லாருமே முஸ்லீமாக ஆக்கியிருக்கலாம். அவர் ஆக்கலையே. இந்துவா இந்தா நீ பிள்ளையாரை கும்பிடு, கிறிஸ்டினா நீ சர்ச்சையை கட்டிக்கோ அப்படின்ட்டு அப்படி தானே வச்சுருந்தாங்க ராஜா காலத்துலேருந்து. இப்போ தானே சாமியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமி இந்த மாதிரி குற்றத்தோ இது திருப்பரங்குன்ற சாமின்னு இதெல்லாம் கேட்டாங்களா? எல்லாருமே அங்கே ஒற்றுமையாக தான் இருக்கும். அது அது தரகா இருக்கிறதுனால ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, அந்த கேஸ் எடுத்துன்னு நடத்தின நீதிபதியே நீங்கள் அந்த கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எடுத்து தானே ஆகணும். அது தமிழ் இது பண்ணது எடுத்து தானே ஆகணும். ஏற்கனவே இது மாதிரி எந்த வித ஒரு பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிரச்சனை வராது. அவங்களுடைய இது தீபம் ஏற்றுறாங்க தான் செய்வாங்க. நம்ம ஒன்றும் கண்டுக்க முடியாதுல்ல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை? அது எல்லாமே ஒரு இது தானே, எல்லாமே ஒரு தெய்வம் தானே. முஸ்லீம் இருந்தால் கூட நான் முஸ்லீமு, இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்று தானே. மாட்டு கருத்து இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி உள்ள வரதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பிஜேபி வர்றது அதெல்லாம் ஒரு இயற்கை தான். எல்லாம் ஒரு கட்சியும் எல்லாம் ஒரு இயற்கை தான். அதில் வர்றதை பற்றி தப்பு ஒன்றும் இல்லை. இது முழுக்க பிஜேபியோட சதி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பரங்குன்றது இது நாள் வரை இந்த பிஜேபி ஆட்சி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து தமிழ்நாடு கலவர பூமியாக தான் மாறிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அண்ணாமலை வரும்போதே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வெடிகுண்டு மிரட்டல் எல்லாமே இருந்துச்சு.
அதுக்கு முன்னால் அந்த மாதிரி சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாடு வந்து அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு இந்த பிஜேபி வந்துச்சோ அன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு சுடுகாடாக மாறிட்டு இருக்கு. வேற ஆனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த நீதிபதி எடுத்து நடத்தியிருந்தா வந்து எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கும், தீபம் ஏற்றுறமா ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதாங்க, இதுவரையும் அதில் எப்படி போயிருந்து, இப்போ எப்படி திடீர்னாப்பில் பிரச்சனைகள் வருது. அப்போ அரசியல்வாதிகள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருது. இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டாண்டு காலமாக அது பாட்டுக்கு அமைதியாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த அரசியல்வாதிகள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையில் வருது. என்ன, தமிழ்நாடு அரசு வந்து எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து ஈவன் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்றைக்கு இந்த பிஜேபி உள்ளே வந்து கால் எடுத்து வைக்குதோ அன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மதத்துக்கான ஒரு இதாக மாறிட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறத கேட்டுக்கணும். நீதிபதி சொல்கிறத புறக்கணிக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம நீதிமன்றத்துக்கு மீறி நம்ம எதுவும் நடக்க முடியாது. ஏன்னா மதுரை கோர்ட்டு, இந்த கோர்ட்டுக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்து அந்த நீதிபதியை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஜிஆர் சாமிநாதன் வந்து அப்போ ஒரு மதத்துவான ஒரு பிரச்சனைகளுக்கு எதிராக தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எதிரானது இல்லை. ஒரு நீதிபதிக்கு நீதிபதி சொல்கிறாங்கன்னும் போது அவங்களும் ஒரு அரசு அதிகாரி, இவங்களும் ஒரு அரசு அதிகாரி, அவரும் ஒரு நீதிபதி, இவரும் ஒரு நீதிபதி சொல்கிறாங்கன்றத மக்கள் ஏற்றுக்கணும். அது வந்து புறக்கணிக்கக்கூடாது. அப்புறம் நீதிமன்றம் எதுக்கு? இப்போ நம்மளோட தமிழ்நாடு வந்து எந்தவித மத பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, பிஜேபி உள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்ததுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான் அது. பிஜேபி உள்ளே வந்தால் மதவாத பிரச்சனை இருக்கும். இதுக்கு முன்னாடி அது மாதிரி எதுவுமே இல்லையா? அது மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இவங்க வந்தால் அது மாதிரி அது பிரச்சனை தான் நடக்கும். இப்போ பிஜேபி விட்டு போனால் திரும்பியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒற்றுமையாக வர மாட்டாங்க. எல்லாம் பீகார் மாதிரி போக வேண்டியது தான். எல்லாம் துப்பாக்கி தான் கையில் எடுத்துன்னு போகணும். வரவங்க தான். 2026 ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிற மாற்றம் வேணும்னு இல்லை? இருக்கிற மாற்றமே நல்லதாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். என்ன ஒன்றும் இல்லை, இந்த எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளிகள்லாம் வந்து இந்த மீட்டர் கட்டணம்லாம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும். இந்த டூ வீலரு ராபிடோவெலாம் ஓட்டுறதெல்லாம் வந்து தடை பண்ணணும். தடை பண்ணிட்டால் எங்களுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக யார் வந்தாலும் மீட்டர் கட்டணமே ஏற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுறோம். இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ 2026 இப்போ தாவேக்காவோ இல்லை அதிமுகவோ இல்லை திமுகவோ இவங்க யார் வந்தால் வந்து இதுக்கான அதுக்கான ஒரு சரியான தீர்வு கொண்டு வரும்னு நினைப்பாங்க? அதாவது எடப்பாடி எதுக்குங்க வரணும்? எடப்பாடி சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாருங்க. எதுக்குங்க எடப்பாடி வரணும்? எடப்பாடிலாம் வரக்கூடாதுங்க. யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பூரண மதுவிலக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டாஸ்மார்க்கில் வந்து இளைஞர்கள் வந்து சிறுவர் முதல் கொண்டு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து டாஸ்மார்க்கில் தான் கிடக்கிறாங்க, குடியாக கிடக்கிறாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும். அதுக்கு யார் பூரண மதுவிலக்கு யார் கொண்டு வரணும்னு சொல்கிறது? தமிழ்நாட்டில் அரசியல்வாதி சொல்லுங்க ஏங்க. அப்போ உனக்கு டாஸ்மார்க் திறந்துருதே இருக்குன்னு தான் நினைக்கிறான். அப்போ அரசியல்வாதி வரான் ஏங்க. பூரண மதுவிலக்கு வேணுங்க. போதை, புகை, மது, இது 3 இருக்கக்கூடாது. இது 3 இருக்கக்கூடாது. எந்த அரசியல் தலைவர் சொல்கிறாரு சொல்லு? நீங்கள் யார் வரணும் ஏங்க? இந்த 3மே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற தலைவர் தாங்க தமிழ்நாட்டுக்கு வேணுங்க. யாரை சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஜனநாயக தூண் தானே, ஊடகம் தானே, நீங்கள் சேர்ச் பண்ணியிருப்பீங்கல்ல. போதை, புகை, மது, பூரண மது விலக்கு வேணும்னு எந்த அரசியல் தலைவர் சொன்னார் சொல்லுங்க? நீங்கள் ஊடகம் தானுங்க. உங்களுக்கு சமூக ஊடகங்களில் என்னென்ன அரசியல் தலைவர் என்னென்ன பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமில்லங்க. இப்போதைக்கு அரசியல் களத்தில் மது, போதை, புகை இந்த 3மே இருக்கக்கூடாதுன்னு எந்த அரசியல் தலைவர் கேட்குறாரு சொல்லுங்க? உங்களுக்கு எந்த தலைவன் வந்தால் கரெக்டாக இருக்கும்? அவர்கள் எங்க இப்போதைக்கு நான் தான் சொல்கிறீங்களா, பூரண மது விலக்கு, போதை இருக்கக்கூடாது, புகை இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது. இதை யாருங்க சொல்கிறது? சீமான் அரசு. ஏங்க அவர் கள்ளி இறக்குறாருங்க. போதை மக்கள் அவருங்க ஒரு போதைக்கு அவர் உறுத்தனமான ஆளுங்க. விஜய் தான் சொல்கிறாரா? ஏங்க அவர் எங்கங்க சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கையில்? அப்போ யார் ஸ்டாலின் சொல்கிறார்? நீங்கள் ஊடகம் தானே ஏங்க. அவங்க மதுக்கடை திறந்து வச்சிருக்காங்க. அப்புறம் யார் இப்போ எடப்பாடி நீங்கள் ஊடகம் தானுங்க. எத்தனை கட்சிங்க இருக்குது தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது சொல்லுங்க. போன 2021 எத்தனை பேர் கூட்டணி இருந்தாங்க சொல்லுங்க?